இலவசமே வேண்டாம், இலவசத்தை நிறுத்துவேன்னு சொன்னது தான் டிவிக்கு. இப்போ திருப்பி திமுக மாடலை தானே அவங்க ஃபாலோ பண்றாங்க. அவர் முதல்ல களத்துக்குள்ள வரட்டும், அவர் இன்னும் களத்துக்குள்ளே வரல. தன்னுடைய சுய லாபத்துக்காக அவர் அரசியலுக்கு வந்திருக்காரே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கல. விஜய் இப்பதான் வந்தாரா தமிழ்நாட்டுக்குள்ள? இத்தனை நாள் நடிக்கிறாருல்ல, மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல, குரல் கொடுத்துருக்கலாம்ல. விஜய் எல்லாம் ஒரு வந்த உடனே நம்ம அரியணைக்கு போகணுங்கிறது அது செல்லாத சார். அவர் அரசியல் வந்து தேவையில்லாத உள்ளது. அவர் இருக்க மாசம் அவரை கெடுத்துக்கிறார். என்னுடைய கருத்து, அவர் குடும்ப கொள்கையிலேயே சரியாக இருந்தார். அவர் தமிழ்நாட்டு கொள்கை எப்படி பார்ப்பாரு? அவர் ஒருங்கிணைத்து கொண்டு போறதுக்கு ஆளு இன்னைக்கு அவருக்கான ஒரு தரம் தலைவர் தகுதி இல்லை, அதனால அவர் ஏற்க மாட்டாங்க. புதுசா இப்ப விஜய் அவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரை பத்தி அவருடைய அரசியல் வராது, அவர் மட்டும் தான் ஜெயிப்பார். அவரை சார்ந்தவங்க யாரும் ஒரு சீட்டு கூட கிடைக்காது, மெஜாரிட்டி கிடையாது. அவரு காசு பணபலம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றபடி மெஜாரிட்டி காமிக்க முடியாது. ஒரு 10 சீட்டு வரும் அதிகம். இப்ப முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள்லாம் அந்த கட்சியில சேர்ந்திருக்காங்க. கண்டிப்பா சேரலாம், காசுக்காக சேரலாம். வேற அவங்க ஆட்கள் போய் இந்த கட்சியில சேர மாட்டாங்க. அவரு அவ்வளவு அனுபவம் இல்லாத ஆளு. எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஆட்சியில இருந்து நல்ல சாதனை செஞ்சாங்க அவங்க எல்லாம் திராவிட கழகத்துக்காக. இவருக்கு ஒண்ணும் தெரியாது. இவரு வந்து நான் செய்யறேன் செய்ய மாட்டார். எத்தனை பேர் செய்வார் சொல்லுங்க? என்னுடைய கேள்வி, அவர் வர்றது சான்ஸ் கிடையாது. விஜய் வந்து என்னன்னா எங்களுக்கு ஒரு சகோதரன். எங்களுக்குலாம் பிறந்தவனே கிடையாது. பிறந்தவனா இருந்து எல்லாம் பண்றேன்னு இருக்காரு. அது இல்லாம ஆட்சி மாறினாதான் நடக்கும். விஜய் வீட்டுல ஒருத்தனா பாக்குறதுனால நீங்க ஓட்டு போடலாம். கண்டிப்பா எங்களுக்குலாம் பிறந்தவனே கிடையாது. அவர் பிறந்தவனா இருந்து எங்களுக்கு சீர் செய்யறேன், அது கூட எங்களுக்கு இல்லை. அவர் ஆட்சி மாறட்டும், சந்தோஷம். அவர் நிறைய பண்ணியிருக்காரு ப்ரோ. எவ்வளோ பண்ணியிருக்காரு ஸ்கூல் டைம்ல பண்ணியிருக்காரு ப்ரோ. அதனால ப்ரோ பிடிக்கும் ப்ரோ. விஜய் பிடிக்கும், அதனால ஆமாம் சொல்லலாம் ப்ரோ. அவர் பண்ணுவார் ப்ரோ. அதான் வந்து கண்டிப்பாக பண்ணுவார். அவர் முதல்ல களத்துக்குள்ள வரட்டும், அவர் இன்னும் களத்துக்குள்ளே வரல. அவர் வந்து ஸ்டேஜில் தான் இருக்கார். இந்த தேர்தலில் நின்று அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாரு, அவரோட கருத்துக்கள் அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அவர் வந்து எப்படின்னா ஒரு சாதாரண மனுஷனா நின்று தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க களத்துக்குள்ளே வரல. களத்துக்குள்ள வந்தா தான் அரசியல் களங்கிறது ஒரு தேர்தலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னங்கிறதே தெரியும். அந்த ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட வாக்கு ஓட்டு எண்ணிக்கை எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்ல முடியும். இலவசமே வேண்டாம், இலவசத்தை நிறுத்துவேன்னு சொன்னது தான் டிவிக்கு. இப்போ திருப்பி திமுக மாடலை தானே அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஏன் திருப்பி அவர் இலவசங்கிறாரு? இவர் வந்து முடிந்ததை வந்து டவுன் பஸ்ஸுகளில் மகளிருக்கு இலவச பேருந்து கட்டணம் இல்லாத பயணம்னு சொல்லியிருக்கிறாரு திமுகல நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் வந்து எந்த பஸ்ல வேணாலும் போலாங்கிறாரு. அது சாத்தியமே இல்லையே. இவர் எங்க இருந்து கடை வாங்கி செய்வார்? இதை அது இருக்குல்ல. ரெண்டாவது அனுபவம் வேணும். பர்சனல் லைஃப்குள்ள நமக்கு போக விரும்பல, நம்ம அது போக கூடாது. ஆனா திமுக ஆட்சி நல்லா இருக்கு. தன்னுடைய சுய லாபத்துக்காக அவர் அரசியலுக்கு வந்திருக்காரே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கல. விஜய் இப்பதான் வந்தாரா தமிழ்நாட்டுக்குள்ள? இத்தனை நாள் நடிக்கிறாருல்ல, மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல, குரல் கொடுத்துருக்கலாம்ல. அஜித் எவ்வளவோ பேருக்கு நன்மைகள் செய்யறாரு, வெளியவே தெரியல. ஆனா விஜய் எந்த நன்மையும் தெரியாம தமிழ்நாட்டு மக்களே, தமிழகமே இப்பத்தாங்கிற மாதிரி எழுச்சி அவருக்கு எப்படி இருந்து வந்துச்சு? அவர் ஒரு பவரை காட்டணும், இதுலயும் ஆண்டு பார்க்கலான்ற ஒரு ஆசை, அதனால செய்யறாரு. அவ்வளவு. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு இதுதாங்க. விஜய் என்னன்னா இன்னும் வந்து அரசியலுக்குள்ளேயே வரல. அவர் வந்து அரசியலை வந்து ஒரு மக்கள் கூட இருந்த மக்களா இருந்து மக்கள் கூட பேசி பழகி ஒரு மக்களுக்குள்ள ஏதோ வேற பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கு. இதுல வந்து எதனா முன்னெடுத்து மக்களுக்கு வந்து எதனா ஒரு இதுல வந்து சேவை செஞ்சிருந்தாருன்னா இதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா தாராளமா பதில் சொல்லலாம். எந்த ஒரு இதுமே ஈடுபாடுமே இல்லாம நான் வந்து அரசியல்ல வந்துட்டு நான் தான் முதலமைச்சர் அப்படின்றது இது எப்படி சாத்தியப்படும்? கண்டிப்பா அது வந்து சாத்தியப்படாது. இளைஞர்கள் சப்போர்ட் இருக்காங்க, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல. நியூஸ்ல சொல்ற மட்டும் தான், அவங்களுக்கு ஓட்டு இருக்குமா என்னன்னு கூட தெரியல. ரெண்டாவது அனுபவம் இருக்கணும். முன்னாடி அனுபவம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். சமீபத்துல விஜய் பத்தின விஷயங்கள்லாம் வெளியாகி ரொம்ப சர்ச்சையா இல்லை இழுத்தணும்ல. இப்ப நீங்க ஜெயிக்க கூடாதுன்னா அப்புறம் ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும். அண்ணன் சொல்லிட்டாரு இதெல்லாம் விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. வருஷம் ஜெயிச்சுட்டே இருக்காங்கன்னா புதுசா ஒருத்தர் இடையில வந்தா கோவர் மாறாதா? அவன் ஒன்றும் செய்யல. புதுசா வராங்களா அவங்களுக்கு கொடுப்போம் வழிய. அவர் போட்டோம், அவர் ஒரு பாதையை கொடுப்போம். என்னதான் பண்ணுவாருன்னு பாப்பாடின்னு பண்ணுவார். நம்பிக்கைலாம் இருக்கு, கண்டிப்பா பண்ணுவாரு. உண்மைதான். அவர் என்ன சினிமாவிலே எவ்வளவு பாத்துட்டாரு. இங்க வந்து என்ன தள்ள போறாரு? அள்ளி நம்மளுக்கு கொடுக்க தான் போறாரு. அள்ளி தெளிக்கிறாரு. இல்ல அள்ளி அனுச்சுக்க போறேன். அது நம்ம அண்ணன் மாதிரி தெரியல. இப்படிப்பட்டவர் இல்ல. அவரு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா சோசியல் மீடியால அவளுக்கு வரதுல. இப்பதான் இந்த டைம்ல இவ்வளவு பண்ணிருக்காரு. என்ன பண்ணலான்றீங்க? நிறைய பண்ணிருக்காரு அப்படின்ட்டு சோசியல் மீடியா நிறைய வருது. இப்ப நம்ம யூத் பசங்க எல்லாம் என்ன போதும், எல்லாம் ஜெயிச்சிடலாம். நம்ம நல்லா நடக்கணும்னா இறங்கணும். டிவி கேக்குதான். விஜய் எல்லாம் ஒரு வந்த உடனே நம்ம அரியணைக்கு போகணுங்கிறது அது செல்லாத காரணம். அதனால பரம்பரை வந்து அதான் புதுசா யாராவது வரணுங்கிறதுனால தான், வேற ஒன்றும் இல்லை. புதுசா வரணும். ஆனா இப்ப புதுசா வரணும்னா சீமானவர்களும் வராரு. 65 இல்ல, அவர் வந்து மாத்தி பேசுறாரு. அவரு ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாரு, மாறி பேசுறாரு. அதனால பிடிக்கல. வேற ஒன்றும். விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன். அந்த பையன்
சிறு வயசு பையன் ஏதோ பண்றாப்புல, தவறுன்னா எதுவும் செய்யல. அவன் உழைச்ச காசை அவன் செலவு பண்ணி அவன் கட்சியை ஆரம்பிக்கிறான். அவன் மற்றவங்க மாதிரி காசு செலவு பண்ணல. அவன் உண்மையா உழைச்ச காசு, அவங்க அப்பா உழைச்ச காசு அவன் செலவு பண்ணி கட்சி ஆரம்பிச்சிருக்கான். நல்லா வரணும்னு வேண்டிக்கிறேன். அவன் செவனேன்னு படத்துல நடிச்சுக்கிட்டு காசு வாங்கிட்டு செவனேன்னு வீட்டுல படுத்திருக்கலாம். மக்களுக்கு பொது உண்டு சொல்றதுக்கா வெளியில வந்திருக்காப்புல. அவனுக்கு பல சிக்கல்களை கொடுக்குறாங்க. அது அவங்க பாடு அவன் பாடு இது. ஆனா அவன் நல்லா இருக்கணும். மக்கள் நிறைய ஆதரிக்கிறான். வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுக்கூட்டம் எல்லா பொதுக்கூட்டத்துக்கும் அவன் கூட்டத்துக்கு போனேன். கரூருக்கு மட்டும் நான் போகல. பாக்கி பாண்டிச்சேரி வரைக்கும் போனேன். நாமக்கலுக்கு போனேன், வேலூருக்கு போனேன், எல்லா ஊருக்கும் போனேன். மக்களை காசு கொடுக்காத கூட்டம், காசு கொடுத்த கூட்டங்கள் வேற. இந்த விஜய்னு ஒருத்தர் வந்து விசில் ஊதிட்டு இருக்கிறாரு. அந்த விசில் எங்க போய் நிக்கும் தெரியல சார். அவர் அரசியல் வந்தது தேவையில்லாத வேலை சார். அவர் இருக்க மாசம் அவரை கெடுத்துக்கிறாரு. என்னுடைய கருத்து. நான் விஜய் படம் பார்ப்பேன். விஜய் ஒரு மாஸ் ஹீரோ தான், அதெல்லாம் ஒன்றும் நோ டவுட். ரசிகர்கள் எல்லாருமே அவர் ஓட்டு போடுவாங்கன்னு இப்ப கணக்கு போட்டு இருக்கிறாரு. அரசியல் வேற, படத்துக்கு பாலாபிஷேகம் ஊற்றி இது பண்றவங்க வேற. வர்றவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்களாங்கிறதுலாம் டவுட் தான் சார். ஜிமிக்கு 2000 அவர் எந்த வருஷம் வந்தாரு, அதை விடவா சார் மாசம் வந்துற போது. டிவிகே. ஏன் டிவிகேவை தேர்ந்தெடுக்கிறீங்க? என்ன காரணம்? புதுசா மாற்றம் வரணும். இப்போ புதிதாக இப்போ விஜய் அவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்காரு. வந்திருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல கொள்கை உள்ள தலைவர் கிடையாது. அவர் கொள்கைன்னா என்னன்னே தெரியாது. அவர் குடும்ப கொள்கையிலேயே சரியாக இல்லாரு. அவர் தமிழ்நாட்டு கொள்கை எப்படி பார்ப்பாரு? அவர் ஒருங்கிணைத்து கொண்டு போறதுக்கு ஆளு இன்னைக்கு. அவருக்கான ஒரு தரம் தலைவர் தகுதி இல்லை. அதனால அவர் ஏற்க மாட்டாங்க.